ஹாய், வெல்கம் டு மை சேனல் லீகல் லென்ஸ். இன்றைக்கி பொள்ளாச்சி இஷ்யூவில் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் எந்த பேசஸில் கொடுத்துருக்காங்க, எந்த செக்ஷன்ஸ் கீழெலாம் அந்த 9 அக்யூஸ்டுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2019 இந்த இஷ்யூ அந்த டைமில் இது ரொம்ப பொள்ளாச்சியில் பெரிய இஷ்யூவாக ஆச்சு. 2019 இந்த கேசஸில் என்ன நடந்ததுன்னா 50 to 100 கேர்ள்ஸுக்கு மேலே ஒரு 7 இயர்ஸாக ஒரு குரூப் ஆஃப் மென்ஸ்னால் ரொம்ப மிஸ்யூஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் ஃபஸ்ட்டு ஃபைல் ஆச்சு. அப்புறம் 2020 சில பொலிட்டீஷியன்ஸ்னால் இந்த கேஸ் கொஞ்சம் சரியாக போகாததுனால இந்த கேஸ் சிபிஎஸ்சி கிட்ட விசாரணைக்காக சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பொள்ளாச்சி இஷ்யூக்கு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் தரப்போகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகிழா கோர்ட் ஆஃப் கோயம்புத்தூர் இந்த இஷ்யூவில் எவிடன்ஸோட ஒரு 9 மென்ஸ் அக்யூஸ்ட் அப்படி சொல்லிட்டு இந்த இஷ்யூக்கு ரிலேட் இதில் முக்கியமாக எவிடன்ஸாக பார்க்கப்பட்டது டிஜிட்டல் எவிடன்ஸ் தான் இந்த இஷ்யூக்கு எவிடன்ஸாக பார்த்துருக்காங்க. சபரிராஜன் அந்த அக்யூஸ்டோட லேப்டாப் டிஜிட்டல் எவிடன்ஸ் ஆகவும், திருநாவுக்கரசர் அவரோட மொபைலில் இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ் ஆகவும் இந்த கேஸ்க்கு எடுத்திருக்காங்க. இந்த கேஸில் விக்டிம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. விக்டிம் கேர்ள்ஸை சிபிஐசி நாங்கள் ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகிழா கோர்ட் ஜட்ஜ் நந்தினி தேவி இதுக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அந்த 9 மெம்பர்ஸ்க்கும் ஆயுள் தண்டனை, அதாவது லைஃப் ஃபார் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 8.5 lakhs இழப்பீடாக கொடுக்கணும். ஒரு பெண்களுக்கும் 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இழப்பீடாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த செக்ஷன்ஸ் கீழெல்லாம் இந்த இஷ்யூ ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 120B ஆஃப் கிரிமினல் கான்ஸ்பிரசி of IPC, section 354, section 357 of rape, section 376D, section 384, section 506, Information Technology Act of section 66E, violation of privacy, section 67. இந்த செக்ஷன் கீழெல்லாம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு ஜட்ஜ் நந்தினி தேவி கொடுத்துருக்காங்க. 6 இயர்ஸாக போன இந்த கேஸ் ஃபைனலாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஃபுல்ஃபில்லான ஜட்ஜ்மெண்ட்டாகவும் இது இருக்குது. நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.